கைஸ், அக்வாரியம் இண்டஸ்ட்ரியிலே ஒரு வேர்டை வச்சு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன வேர்டு அப்படின்னா இம்போர்ட்டட். எதை கேட்டிங்கனாலும் இம்போர்ட்டட். இப்போ இந்த மீன் வந்து நான் ஒரு 400 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது அவன் ஒரு 600 700 விற்கிறான்னா இது ஏன் ரேட்டு ஜாஸ்தின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா இது இம்போர்ட்டட். எங்கிறது இம்போர்ட்டட்? தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம் அப்படின்றவானுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா திடீர் செலர்ஸ் எங்கேருந்தோ முளைச்சு வந்துட்டானுங்க. எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியல. திடீர்னு சின்ன 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 பசங்கள்லாம் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லி பேக் பண்ணுறாங்க. தப்பு இல்லை, எல்லாமே தப்பு இல்லை. ஆனால் அவனுங்களும் இந்த வேர்டை யூஸ் பண்ண இம்போர்ட்டட் கைஸ், இம்போர்ட்டட் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்னா, உண்மையாவே தாய்லாந்துல இருந்து எடுத்து அதை சேல் பண்ற ஒருத்தருக்கு இது பாதிக்கும். ரொம்ப பெரிய செல்லர்ஸ் இது பாதிக்காது. பட் ஆனா இப்ப அப்கமிங் செல்லர்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா ஒருத்தன்ட்ட அவன் வாங்கிடுவான், இத்தனை ரூபா கொடுத்து அந்த மீனை வாங்கிடுவான். ஆனா அது இம்போர்ட்டட்னு இல்லைன்னா உனக்கு தெரியுமோ தெரியாதோ அது ரெண்டாவது. பட் கொடுத்த காசுக்கு அந்த மீன் ஒர்த் இல்லைன்னு தெரியும் போது அந்த ட்ரஸ்ட் அங்க பிரேக் ஆயிரும். புதுசாக வர எல்லா செல்லர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுல ரெண்டாவது விக்டிம் யாருன்னா வாங்குறவனுக்கு தான் சேர்த்து சொல்றேன். வாங்குறவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு மீனை இம்போர்ட்னு சொல்லி விற்கிறான்னா அந்த 250 ரூபா பிரைஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிடுவாங்க. அந்த மீன் 250 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கும். ஆனா அது இம்போர்ட்னு சொல்றான்னா கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி ஒரு மீனை தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு 250 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மீனோட குவாலிட்டி பாருங்க, இதோட கலரேஷன்ஸையும் இதையும் பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து இம்போர்ட்டட் சொல்லி என்னால் விற்க முடியும். பட் இது இம்போர்ட்டட் கிடையாது. இதுதான் விஷயமே இங்க. இப்போ நான் காட்டின ஃபிஷ்ஷோட பிரைஸ் வந்து ஒரு பேரே வந்து 400 தான். உங்க எல்லாத்துக்கும் தெரியாத இன்னொரு ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். இங்க வாங்குற அதே பிரைஸ் தான் அங்கேயும். அதாவது இங்க ஒரு பேர் 400க்கு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து ஒரு 350 ரூபா வரும். அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் அது இதெல்லாம் போட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டோட ஒரு ஃபிஷ் செல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேர் 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும். இப்போ நான் நினைச்சேன்னா ஒரு தாய்லாந்து செல்லருடைய பிரைஸ் சார்ட்டை வந்து இந்த வீடியோல டிஸ்பிளே பண்ண முடியும். ஆனா நான் அப்படி டிஸ்பிளே பண்ணேன்னா நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நான் இதை டிஸ்பிளே பண்ணாம இந்த வீடியோல ஒரு அவேர்னஸா நான் சொல்றேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்போர்ட்டட் அப்படிங்கிற வேர்டுக்கு நீங்க போகாதீங்க. பிரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. பை.